இதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த நடிகர் சங்கம் இதன் பிறகு நிச்சயமாக ஒற்றுமையாக இருக்காது, அது தெல்ல தெளிவாகிவிட்டது என்பது உறுதி. அதில் நம்பிக்கை எனக்கு உறுதியாக இருக்கு. ஒரு பத்திரிகையாளர் என்னை கேட்டார், என்னங்க ஒரு பொறுப்பான பதவியில் இருந்து இந்த நடிகர் சங்கம் மீண்டும் ஒற்றுமையாக இருக்காது என்று சொல்கிறீர்களே என்று கேட்டார். நான் நடக்கின்றதையெல்லாம் பார்க்கும்போது, அந்த அவதூறுகளை அள்ளி வீசும்போது, குறைபாடுகளை எடுத்து சொல்லும் போது, எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் பேசும்போது எனக்கு வலிக்கிறது என்று சொல்கின்றேன். ஆக நிச்சயமாக என் மனைவி சொன்னது போல என்ன சொல்றதுன்னா, நிறைய உழைச்சாச்சு, உழைச்சதுக்கு ஒரு மரியாதை இல்லைன்னு இது எப்படி இது ஒன்றா இருக்க முடியும்? அண்ணன் சொன்னாங்க விஜயகுமார் நான் பேசும்போது, நாட்டாமை அப்படின்னு. இந்த நாட்டாமை படம் நடிச்சாலும் நடிச்சு ஓவரா நாட்டாமை பஞ்சாயத்து 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 மட்டும்தான் நான் நடிகத்தில் நான் பார்த்துருக்கேன். இங்க இந்த சங்கம் பாரம்பரியம் மிக்க ஒரு சங்கம். இங்க ஒரு பக்கம் பாண்டவரணின்னு சொல்றாங்க. பாண்டவரணின்னு சொல்றதே தப்பு. ஏன்னா நீங்க அந்த பாண்டவர்களை அவமதிக்க கூடாது. பாண்டவர்னு நீங்க பேரை வச்சுக்க கூடாது. முதல்ல பாண்டவரணின்னு 5 பேர் இல்லையா? நாங்க 29 பேர் இருக்கோம். அப்ப அவங்க 5 பேர் தான் இருப்பாங்க. அவங்க கூட இருக்க கமிட்டி மெம்பர்லாம் பாவம். முதல்ல சொல்லிட்டாங்க, நாங்க பாண்டவரணி 5 பேர் தான் இருப்போம், வேற அந்த 24 பேருக்கு யாரும் ஓட்டு போடாதீங்கட்டாங்க. தனித்தனியாக கேட்குறாங்க, எனக்கு மட்டும் போட்டுருங்கன்னு ஒரு இடத்துல போய் சொல்லியிருக்காங்க ஒருத்தர். ஆக பாண்டவரணின்னு சொன்னது தப்பு. பொய்யை மட்டும் சொல்றாங்க. இதெல்லாம் இவ்வளவு தூரம் எதுக்கு சொல்லணும்னா, ஒரு பொய்யை 100 தடவை சொன்னா உண்மையாயிடாதுங்க. இப்ப அதெல்லாம் சொன்னதுக்கு உடனே சொல்றார் பூச்சி முருகன் என்பவர் சொல்றார், ஐயோ அதெல்லாம் பொய்யான டாக்குமெண்ட் காமிச்சாருங்க, எல்லாம் பொய்யுங்க. அப்ப இதுதான் உண்மை, உண்மையாச்சும் கொண்டு வந்து காமி, நான் பார்த்துக்கிறேன். எது உண்மை சொல்லுங்களேன், மக்கள்கிட்ட கொண்டு காட்டுங்க. இவ்வளவு நாள் ஆச்சுல்ல, தேர்தல் 18ஆம் தேதி, இவ்வளவு நாளுக்கு ஏன் உங்களிடம் இருக்கும் இந்த ஆதாரத்தை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றீங்க? ரவி பேசுனது கொண்டு வந்து காமிங்களையா, காமிங்க, வெட்ட வெளிச்சமாக்குங்கள். அதெல்லாம் சும்மா நீ கிரிக்கெட் ஆடி பாருங்க, கபடி ஆடி பாருங்க, வாலிபால் ஆடி பாருங்க, பாஸ்கெட் பால் ஆடி பாருங்க, ஃபுட்பால் ஆடி பாருங்க, கராத்தே ஆடி பாருங்க, பாக்ஸிங் பண்ணி பாருங்க, யார் கூட, ஏன் கூட, அப்புறம் நீ வீரனா இல்லையா நான் சொல்றேன். உங்களுக்கு முன்னாடி பல வித்தைகள் கத்தவனா, சாதாரண மனிதன் நினைச்சிடாதீங்க, சீண்டி பார்க்காதீங்க. என்ன கேட்டா நீங்க ரகசியங்கள் வெளியிடுவீங்க சொன்னீர்களே, உடனடியாக ரகசியங்கள் வெளியிடுவீங்கன்னு சொன்னீங்க. ஆமா சொன்னேன். தமிழகத்தில் என்னால் இருக்க முடியவில்லை என்று ஏளனம் செய்தாரே கமலஹாசன் அவர்கள், அமெரிக்காவில் போய் சொல்றார் ஒரு கூட்டத்தில், they have chased me out of Tamil Nadu. Will you take me to America? Yes, yes. உங்களை எடுத்துக்கோ. எங்க அமெரிக்காவில் போய் தமிழகத்தை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார். தமிழகம் என்னை துரத்தி விட்டது என்று சொல்கிறார். மாண்பு முதலமைச்சர் புரட்சி தலைவரை பற்றி ஏளனம் செய்கிறார் தமிழகத்தை பற்றி. அங்க அப்புறம் பிரச்சனை வந்தா ஊரை விட்டு ஓட்டு போறேன்னு சொல்றவங்களா ஒரு மனுஷனாங்க. வீரன்னா இருந்து பார்க்கணும், சோதனை வேதனை கடந்து சாதனை படைப்பவன் மனிதன், அவன் வீரன். உடனே ஒப்பாரி வச்சு அழுது உடனே எல்லாரும் ஓடி போய், ஐயோ கமல் சார் போயிடாதீங்க சார், ஐயோ நீங்க ஊரை விட்டு ஓடிடாதீங்க சார், நீங்க ரொம்ப முக்கியம் சார், கலை உலகத்துக்கு நீங்க தான் பிரம்மா சார். எல்லாரும் நடிக்கணும் தான், எல்லாருக்கும் நடிக்க தெரியும். எல்லாரும் ஒரு மேடையை கொடுத்து நடிக்க சொன்னா எல்லாரும் தான் நடிப்பாங்க. அது டைரக்டர் கையில் இருக்கு. அந்த நடிகரிடம் என்ன இருக்கிறது வெளியே கொண்டு வருவது டைரக்டரோட வேலை. உங்களுக்கு கிடைச்ச டைரக்டர் சார் நீங்க நடிக்கிறது நடிப்பா தெரிஞ்சிருக்கலாம். ஒரு ஆங்கிலத்தை பேசி நீங்க நடிப்பெல்லாம் பெரிய நடிப்பு நீங்க சொல்லிட்டு இருந்தா எனக்கு தெரியும், நடிக்க தெரியும். அதனாலதான் கமலஹாசன் அவர்கள் சொன்னேன், நன்றி மறப்பது நன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று நினைச்சிட்டு இருக்கணும். ஏன்னா அது மறப்பது நான் நன்றி கேட்கலனா 36 மணி நேரம் உட்காந்து சொல்ல பார்த்தவங்க சொல்றாங்கல்ல, தூங்கவே இல்லைங்க. 36 மணி நேரம் கண் அப்படி மூட கூட இல்லை. 5:30 மணிக்கு ஒரு ஜஸ்வந்த் பந்தாரி என்ற பைனான்சர் நான் போய் பார்க்கறது எனக்கு எதுக்குங்க? அவருக்கு 28 கோடி ரூபாய் தரணும், 1.5 கோடி ரூபாய் கொண்டு போய் வச்சுக்கிட்டு இவ்வளவுதாங்க முடியும்னு சொன்னாங்கன்னு சொல்றேன். யாருக்காக? என் படம் ரிலீஸுக்கா? உங்க படம் ரிலீஸுக்கு, உலகநாயகன் படம் வெளியே வர வேண்டுமே என்ற எண்ணத்திலே பயணித்துக் கொண்டிருந்தேன். லிங்குசாமி வச்சு நான் ஒரு படம் பண்ணல, கமலஹாசன் சார் கூட நான் நடிச்சதே கிடையாது. ஆனா அதுக்காக என்ன உட்கார வச்சாங்க, போய் பேசினேன். பாயம்பொழி படத்துக்கு போனேன், கூப்பிட்டாங்க போனேன். அங்க நான் துவேஷம் காட்டவில்லை. அது விஷாலோட படம், எதுக்காக போகாம இருந்தேன்னா சொன்னாங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும் ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு, மற்ற டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ண கொடுக்குறாங்கல்ல, ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனேன். போறதுக்கு முன்னாடி விஷால் ஒரு 10 போன் போட்டுட்டு இருந்தார், பார்த்தேன். சரி எதுக்கோ பண்றாரு போன்னு நினைச்சேன். மேல போனா நம்ப மாட்டீங்க, 25 பேர் அடியாட்கள். நான் கீழே வரும்போது யாரும் காணோம். நான் ஏதோ தகராறு பண்ணிடுற மாதிரியும், அவரை போய் நான் எதுவும் பண்ணிடுற மாதிரியும்,
அவரை பாதுகாத்துக்கிறது மேலேயோ. அப்படி நான் எதுவும் பண்ணியிருந்தா என்ன உதைக்கிறது 25 பேரா? இந்த மாதிரி எண்ணம்லாம் பார்க்கும்போது தான் நான் சொன்னேன் நிச்சயமா ஒற்றுமை வராதுன்னு சொல்றேன். அப்படிலாம் நான் என்னைக்குமே ஒரு நாள் கூட யாரையும் அந்த மாதிரி நினைச்சதும் கிடையாது. எதா இருந்தாலும் நேரில் போய் கேட்டு வந்துடுவேன். ஒரு காலகட்டத்தில் ரவி அவர்கள் போல நான் வந்து அங்கே தான் போனேன். இங்கேயே மண்டலம் தான் நம்ம விஜயகுமார் அண்ணன் வந்து நம்மளாம் வந்து வேற மாற்றம் கொண்டு வருவோம். அப்போ ஒரு காரணம் இருந்தது அவர் சொன்னதுக்கு. அப்போ கூட நான் நினைச்சேன், சரி சங்கம் உடையக்கூடாத, தனியாக போனேன். இங்கே நிறைய சகோதர சகோதரர்கள் தெரியும். ரவியை கூப்பிட்டு பேசி, ரவி ஒன்றா இருப்போம், ரவி வேண்டாம், தெரிஞ்சு இந்த நடிகர் சங்கம் உடையக்கூடாது, ஏதோ அவங்களும் சொல்கிறாங்க நீங்களும் சொல்கிறீங்க, பிரச்சனை வளர்த்துட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் திருப்பி ஒன்று சேர்ந்தோம். ஆக ஒரு தயாரிப்பாளர் சங்கம் இறுதி கட்டத்திலாச்சும் ஒரு பேச்சுவார்த்தையில் அவங்க வந்து இதாச்சும் நல்லது நடக்குமான்னு நினைச்சா அவங்க சொல்றாங்க சமாதானம். யார் சமாதானம் கூடிய வெள்ளக்கூடியா காமிச்சோனாங்க. அவங்க கூப்பிட்டு பேசினாங்க. அவங்களுக்கு எழுதிருக்க லெட்டர் படிச்சார்ல, வேதனையா இருக்கு. மிஸ்டர் தானு தயாரிப்பாளர் சங்க தலைவர், கலைப்பு தானு எவ்வளவு படம் எடுத்தவர், அவரை அட்ரஸ் பண்ற விதம்னா மிஸ்டர் தானு. அவருக்கு ஒரு டைட்டில் கிடையாது, அவர் யார் என்று தெரியாது. அப்ப நீங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணும் போது நாளைக்கு எப்படி ஒரு பிரச்சனையில் உட்காந்து நீங்க பேசுவீங்க? இப்பயே அப்படி இருக்கீங்களே. கொம்பன் படத்தில் போய் உட்கார்ந்தேன். என் அன்பு சகோதரி நிரோஷா வந்து அவங்கள்ட்ட பேசினாங்களாம். அவர் நானா வர சொன்னேன்றாராம் கார்த்தி. நான் என்ன சொல்ல முடியும்? அப்ப வந்து வர சொல்லி நாங்கள் போய் உட்கார்ந்து அப்பதான் பிரச்சனை பேச முடியுமா? ஒரு கலைக்குலத்தில் பிரச்சனை என்று சொன்னால் நாங்களே போய் பார்த்து நாங்களே பிரச்சனை முடிச்சு வைக்கிறது அழகு நான் நினைக்கிறேன். ஆக அன்பு சகோதர சகோதரிகளே, நேரமாக இருந்தாலும் என்னுடைய உள்ளத்தின் அடித்தளத்தில் இருந்த உண்மைகளை பேச வேண்டும் நினைத்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சங்கம் நன்றாக இருக்க வேண்டும், சிறப்பாக செயல்பட வேண்டும், நல்லது நடக்க வேண்டும் என்றால் இந்த அணி, பாண்டவர் அணி இருக்கிறதே, அது ஆண்டவர் அணியாக மாறக்கூடாது. இந்த இந்த சரத்குமார் அணி என்று சொல்கிறார்கள். இது சரத்குமார் அணி கிடையாது. இது எங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குடும்ப அணி. இது குடும்பம். நீங்க எல்லாம் என் குடும்பம். நீங்க எல்லாம் ஒன்னா இருந்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும். ஒரு தனி மனிதனால முடியாது. அதே ஒரே ஒரு கதை, ஒரு திரைப்படமாக வருகின்ற ஒரு கதையை மட்டும் சொல்லி பல மேடைகளில் சொல்லியிருக்கேன். அந்த கதையை தசரத் மாஞ்சி என்ற ஒரு கதை, இது வந்து உள்ளத்தை தொடுகின்ற ஒரு கதை, என் இல்லத்தை பாதித்த ஒரு கதையை சொல்லி விடைபெற ஆசைப்படுகின்றேன். தசரத் மாஞ்சி என்றவர் பீகார் மாநிலத்தில் பிறந்தவர். கயால வந்து பிறந்தவர். அவர் குக்கிராமத்தில் இருக்கார். அவர் மனைவி கர்ப்பவதி ஆகி விடுகிறார். அவர் அழைத்துக் கொண்டு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். போகும் வழியிலே ஒரு மலை குன்று ஒன்று இருக்கிறது. ஆக நேரமாகி விடுகிறது. மனைவி இறந்து விடுகிறார். மனைவி இறந்த உடனே வருத்தப்படுகிறார் தசரத் மாஞ்சி. அந்த 16 நாள் கழிஞ்ச பிறகு ஒரு உளியை எடுத்துக்கொண்டு, ஒரு சுத்தியலை எடுத்துக்கொண்டு, நான் என் மனைவி அழைத்துக் கொண்டு செல்வது காலதாமதத்துக்கு காரணம் யார் என்று சிந்தித்து பார்க்கிறார். இந்த மழை மட்டும் இல்லாமல் இருந்தா நான் வேகமா அந்த பக்கம் போய் மருத்துவமனைக்கு போயிருப்பேனே அப்படி ஒரு சிறு உளியை எடுத்துக்கொண்டு சுத்தியலை வச்சு உடைக்க ஆரம்பிக்கிற மலையை. அந்த கிராமத்து மக்கள் சொல்கிறார்கள், தன் மனைவி இறந்த சோகத்தால் தசரத் மாஞ்சி பைத்தியக்காரனாகி விட்டார் என்று சொல்கிறார்கள். ஆனா தசரத் மாஞ்சி பைத்தியக்காரன் என்று சொன்னாலும் கூட உடைக்கிறாரு. எல்லாரும் வராங்க. ஒரு வருஷம் உடைக்கிறாரு. எல்லாரும் சேர்றாங்க. உடைச்சுவார் போல இருக்கு, ரோடு போட்டுவார் போல இருக்குன்னு 24 ஆண்டுகள் தசரத் மாஞ்சி அதை இடிச்சு உடைச்சு எல்லாரோடையும் சேர்ந்து 1.5 கிலோமீட்டருக்கு ரோடு போடுறாருங்க. ரோடு போடுறாரு. அந்த மக்கள் அவருக்கு பாபான்றாங்க. துன்பப்படும் போது, சேவை செய்ய வரும்போது அந்த உளியை எடுத்து உடைக்கிறது போது எல்லாம் பைத்தியக்காரன் சொல்றாங்க. அந்த ஒப்பந்தத்தை போடும்போது, சிறந்த ஒப்பந்தம் சொல்லும் போது நீங்கள பைத்தியக்காரன் சொல்லுவீங்க. ஆனா உடைச்ச பிறகு 1.5 கிலோமீட்டருக்கு ரோடு போட்ட பிறகு அவனை பாபான்னு கூப்பிட்டாங்க. அப்படிதான் எங்களையும் கூப்பிடுவீங்க இந்த ஒப்பந்தம் நிறைவேறி வீடு கட்டும் போது. அந்த கதையோட அடுத்த பக்கம் என்னன்னா, அந்த ரோடு போட்ட பிறகு ஒரு நிதிஷ்குமார் வந்ததாக செய்தி சொல்கிறது. அது ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லை. அந்த செய்தி சொல்கிறது என்று பார்க்கும்போது அவர் வரும்போது அவர் என்ன வேணும் தசரத் மாஞ்சின்னு கேட்டிருக்காங்க. அப்ப சொல்லியிருக்காங்க, அவர் வீடு இல்லாமல் இருக்காரு, ஒரு இடம் கொடுத்தா வீடு கட்டிக்குவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே தசரத் மாஞ்சி சொன்னதாக தகவல். மைக்கில் போய் நான் இப்போ பேசிக்கலாமான்னு கேட்டாராம். கேட்கும்போது சொன்னாரா, எங்கள் குக்கிராமத்திலே ஒரு ஆரம்ப சுகாதார மையம் இல்லை. ஆக அந்த ஆரம்ப சுகாதார மையம் இல்லைன்னு பல முறை நான் மாவட்ட ஆட்சித்தலைவரை போய் சென்று பார்க்கும் போதெல்லாம் அங்கே இடம் இல்லைன்னு சொன்னாங்க. இந்த இடத்தை வச்சுக்கிட்டு எங்க குக்கிராமத்திற்கு ஒரு ஆரம்ப சுகாதார மையத்தை கட்டித்தாருங்க என்று சொன்னானே தசரத் மாஞ்சி, அதே போல தன்னலமற்ற சுயநலமற்ற ஒரு குடும்பம் இங்கு இருக்கிறது. இந்த குடும்பத்திற்கு 18ஆம் தேதி என்று நீங்கள் செல்லும் போது உங்கள் மனக்கண்களை மூடி பார்க்கும் போது உங்களுக்கு எங்களை மட்டும்தான் தெரிய வேண்டும், நாங்கள் மட்டும்தான் தெரிய வேண்டும். 29 பேர் தெரியணும், 5 பேர் தெரியக்கூடாது உங்களுக்கு.
29 பேர் இருக்கோம் நாங்க. அந்த 29 பேருக்கு வாக்களித்து எங்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வீர்கள் நம்பிக்கையோடு உங்களுக்காக நாங்கள், எங்களுக்காக நீங்களாக என்றும் குடும்பமாக பயணிப்போம் என்று சொல்லி இன்றும் சொல்கின்றேன். என் இறுதி யாத்திரை நடிகர் சங்க வளாகத்தில் இருந்து சொல்லும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.